வி வேர்ல்ட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனை பத்தி பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் நந்தகுமார். நான் விஎஸ் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் என்ற ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் நடத்திட்டு வரேன். 15 ஆண்டு காலமாக என்னுடைய தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சொல்ல போனீங்கன்னா எனக்கு ஒரு 25 ஆண்டுகளாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். இப்போ நிறுவனம் தனியாக நடத்திட்டு ஒரு 15 ஆண்டு காலம். சார், இப்போ பொருளாதார நிபுணர்கள் அவங்கள்ட்டலாம் நம்ம ஒரு அட்வைஸ் கேட்கணும் அப்படின்னா அவங்க ரியல் எஸ்டேட்ல பண்றதோட மற்ற ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. அது கரெக்டா இல்ல ரியல் எஸ்டேட் தான் பிசினஸ்? இன்றைய காலகட்டத்துக்கு ரியல் எஸ்டேட் தான் சார் பெஸ்ட். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு துறையில அவங்களோட அனுபவ ரீதியா பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு நீங்க கேட்டீங்க 2010 இருந்து எப்படி சார் கேட்டீங்க, அதோட விளக்க உரையும் கொடுத்துட்டேன். இன்னைக்கு உரிய சூழ்நிலைக்கு ரியல் எஸ்டேட்ல நீங்க இடம் வாங்குனீங்கன்னா இடம் வாங்குறது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப ஒருத்தர் வீடு கட்டிருக்காங்க, வீட்டுக்கு என்னைக்கும் பில்டிங்க்கு வயசா வேல்யூஷன் கம்மி. உங்களெல்லாம் தெரியும். ஒரு மோட்டார் வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, இன்வெஸ்ட் பண்ணாதே. இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா டெவலப் ரெண்டா விற்க போறோமா? ஒரு 5 லட்சம் 10 லட்சம் விற்க முடியுமா? முடியாதுல்ல, முடியாது. அப்படின்னும் போது இடத்தை பொறுத்த வரைக்கும் இடத்துல போற இன்வெஸ்ட்மெண்ட்டை கூடுதலாக தான் நம்ம இப்போ பெனிஃபிட்ஸ் இருக்கு. நல்ல குரோத்தில் இருக்கிற ரியல் எஸ்டேட்டு நீங்க கண்டிப்பா நிலத்துல இன்வெஸ்ட் பண்றது ஒரு சிறந்த ஒரு புத்திசாலித்தனமா நான் சொல்லுவேன். சார், குறைஞ்ச முதலீட்டுல ஒரு நல்ல லாபம் பார்க்கறது உங்களோட அட்வைஸ் சார்? குறைஞ்ச முதலீடு ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இடத்த நீங்க முதலீடு பண்ணணும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ரூரல் ஏரியா, அதாவது சிட்டியை ஒட்டி உங்கள்ட்ட அந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்கு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி பண்றீங்க, இல்ல ஃபேமிலி சப்போர்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் மஸ்ட். இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க உங்க கையில இருக்கு அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதற்கு முன்னதாகவே உங்களால முடிந்த அளவுக்கு சின்ன தொழில் ஆரம்பிக்க போறோம், இந்த ரியல் எஸ்டேட்ல இறங்க போறோம் அப்படின்னா முதல்ல ஒரு ப்ரொமோட்டர்ஸ்ட யாரோ ஒருவர்கிட்ட போய் இல்ல ரியல் எஸ்டேட் மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட ஒரு வருஷம் டிராவல் பண்ணுங்க. முதல்ல அனுபவம் வேணும், முன் அனுபவம் இருந்து அப்புறம் சிறிய முதலீடு பண்ணலாம். அப்புறம் சிறிய முதல் 1 ஏக்கர் 2 ஏக்கர் இப்ப அப்ரூவல் தராங்க. ஒரு ரூரல் ஏரியா பண்ணீங்கன்னா அப்ரூவல் தராங்க. டிடிசிபி அப்ரூவல் வாங்கிக்கலாம். வாங்கினா இப்போ கொஞ்சம் எளிமையான முறையில பண்ணி தராங்க. ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இப்போ வாங்கிக்கலாம். அப்படி ஒரு 2 ஏக்கர் 1 ஏக்கர் இப்படி போக வேண்டியதுதான். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொமோட்டரா அங்கீகாரம் ஆயிடுவீங்க. விரைவில் ஒரு நல்லபடியா 2 ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அங்கீகாரம் ஆயிடும். உங்களுடைய கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுப்பாங்க, அவங்க ஒரு 2 பேர் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. இது மாதிரி உங்க பிசினஸ் நல்லபடியா, அதாவது ப்ராம்ப்டா கரெக்டா ஒர்க் பண்ணீங்கன்னா பேப்பர்ஸ் தெளிவா கொடுத்தீங்கனாலே உங்களுடைய வளர்ச்சியை ஆரம்பிக்கும். ஸ்மால் பட்ஜெட்ல தான் நான் ஆரம்பிச்சேன் சார். ரொம்ப வெரி ஸ்மால் பட்ஜெட் தான் ஆரம்பிச்சேன் சார். இப்போ அப்பார்ட்மெண்ட் வாங்குறது பெஸ்டா இல்ல தனியா இடம் வாங்கி வீடு கட்டுறது பெஸ்டா? அது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சார்? அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டான நேரத்துல கரெக்டான கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஏன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்றது நம்ம சொந்த விருப்பமானது. ஒரு மனை வாங்குறோம், அதுக்குரிய டெவலப்மெண்ட் சார்ஜ் கட்டியிருப்பாங்க, டிடிசிபி அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. முறைப்படி நீங்க போய் பில்டிங் அப்ரூவல் பணம் கட்ட போறீங்க, அப்ரூவல் அரசுக்கு தரப்போது. அதன்படி நீங்க பேஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த பணத்தை போட்டு உங்க விருப்பத்துக்கு நீங்க கட்டுவீங்க. உங்க விருப்பத்துக்கு சொந்தமா நீங்க மொட்டை மாடியில ஏறி நிக்கலாம், திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டலாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கூட கட்டலாம். திரும்ப அப்ரூவல் போய் 2-3 ஆண்டு காலத்துல ஒரு பெரிய அமௌண்ட் வருது. இது அப்படி கிடையாது. அபார்ட்மெண்ட்ஸ் சிஸ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்டிவைடட் ஷேர் சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஒரு 3600 சதுரடி ஒரு 12 வீடு கட்டுறாங்கன்னா அந்த 3600 சதுரடி அன்டிவைட் ஷேர் ஆயிடும். உங்களுக்கு இந்த இடத்துல இவ்வளவு அளவு உள்ள இடம் உங்களுக்குன்னு பத்திரம் பண்ணி பில்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 1வது நம்பர் வீடு உங்களுக்கு வரும். பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் தான் அங்க வேல்யூ ஆகும். 4வது பில்டிங் வேல்யூ இருக்கா? குறையும். அப்பார்ட்மெண்ட்ஸ்ல நம்மளுடைய பிரைவேசி கொஞ்சம் குறையும். நம்ம வாசல்ல நிக்க முடியாது, கதை முடியும். இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம விருப்பம் போல இருக்கலாம். இங்கிட்டு சைட்ல இடிச்சுட்டு கட்டலாம். அப்பார்ட்மெண்ட்ஸ் வீட வாங்கி சைட்ல இடிச்சு கட்ட முடியுமா? கட்ட முடியாது. ஸோ ஆனா அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கி குடியிருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ் நல்ல பிசினஸ் இந்த காலகட்டத்தில் நிறைய புக்கிங் ஆகிட்டு இருக்கு. நிறைய ப்ரொமோட்டர்ஸ்க்கு என்கிட்ட சொல்றாங்க. அது மாதிரி இடங்கள் இருந்தா எனக்கு சொல்றது கூட சென்னையில இருந்து என் நண்பர் ஒருத்தர் மூலியமா வந்துச்சு. அவங்களுக்கு கூட நான் சில இடங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸும் ஒரு பிரைவேசி தனியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க
எந்த வித நம்ம அக்கம் பக்கம் டிஸ்டர்பன்ஸ் இருக்காம போயிருக்கோம், ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் வாட்ச்மேன் இருக்கும், இது மாதிரி இருக்கிறவங்க அதை லைக் பண்றாங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து நம்ம பிரைவேசியா இருக்கணும், நம்ம நினைச்சா பில்டிங் மேல எடுத்து கட்டலாம், ஒரு ரூம் அடிச்சுட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இது மாதிரி விஷயங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பெஸ்ட். அது மாதிரி பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கும், கார் பார்க்கிங் நம்ம விருப்பத்துக்கு வச்சுக்கலாம். அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்களோட இடத்துல ஒதுக்கி இருப்பாங்க நம்பர் போட்டு, இது மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட் அங்க பண்ணியாகும். இது நம்ம பிரைவேசியா இருக்கலாம். இன்னும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணப்பட்டா இண்டிவிஜுவல் ஹவுஸ் நம்மளோட பிரைவேசி. 2 மரம் வைப்போம் பின்னாடி, தென்னை மரம் வைப்போம், வைப்போமா இல்லையா? வாழை மரம் வைப்போம், 2 கண்ணை இருக்கும், வாழை இது இருக்குது, 2 வாழைக்கண்ணு வைக்கலாம். நீங்க கொண்டு போய் அபார்ட்மெண்ட்ஸ்ல போய் நீங்க வாழைக்கண்ணு வைக்க முடியுமா? இடமே இருக்காது, ஒன்லி வீடு தான். இங்க கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்கன்னா கீழே வந்து இந்த செவரு கீழ் வீட்டுக்காரன்னு சொந்தம், இந்த செவரு இந்த வீட்டுக்காரன்னு சொந்தம், உங்களுக்கும் சொந்தம் தான், ஆனா அவருக்கும் சொந்தம். மேல் டாப் பாத்தீங்கன்னா அந்த வீட்டு மாடி வீட்டுல இருக்க சொந்தம், இந்த சைடு எடுத்துக்கிட்டா இந்த வீட்டுல இருக்க சொந்தம். அது எப்படி நம்ம வந்து நம்ம பிரைவேசி நம்ம சொல்ல முடியும்? ஒரு இயற்கை சூழலோட ஒரு 2 மரக்கன்று, செடிகள், பூ, காய்கறிகள் போடுற மாதிரி ஒரு இடமா நம்ம அமைச்சுக்கலாம், ஒரு தனி வீடுன்னா. ஓகேங்களா? இவ்வளவுதான், இது 2 வித்தியாசங்கள் தான். இப்படியும் மக்கள் வாங்கி இருக்காங்க, இப்படியும் செய்யறாங்க. மேக்சிமம் ஒரு தனி வீடுன்றது எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஒரு சந்தோஷமா இருக்கு. நான் சொன்ன இந்த மரங்கள் வளர்க்குறது, இது மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். ஒரு டாக் வளர்க்கலாம், பெட் பிரியர்ஸ் இருப்பாங்க, நான் டாக் வளர்க்குறேன். ஏன்னா அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்துட்டு தான் நான் டாக் வளர்க்க முடியும், இண்டிவிஜுவல் டாக் வந்து 1க்கு 2 வளர்க்குறோம். பெட் பிரியர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து அபார்ட்மெண்ட்ஸ் சூட்டே ஆகாது. அதுங்க இன்னும் சொல்ல போனா அபார்ட்மெண்ட்ஸ்ல டாக் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, காலை கழியும், அது வெளியே வாக்கி விட்டோம், அதுங்களுக்கு எவ்வளவு பெரிய சிரமம் தெரியுங்களா? அந்த ஒரு சிரமம் நிறைய இருக்கு. அதோட அதோட ஓனர்ஸ்களுக்கு நிறைய இருக்குது அதுல பிரச்சனைகள். இதை நான் நடைமுறையில நிறைய பார்க்குறேன். நாங்களும் டாக் வளர்க்கணும், எனக்கு விஷயங்கள் தெரியுது, விஷயமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுனால